ஹலோ எவ்ரிவன், இது வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான பார்ட் 2 வீடியோ தான். ஓகே, பார்ட் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஓகே, இது வந்து சண்டே எழுத போகிற ஐடிபிஐ ஜாம்க்கான எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக 20 கொஷின் ஆர் 15 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இந்த நீங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 15+ கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுனதில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னால இந்த வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்டு போவேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸுமே வரும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்ட் 2ல பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஓல்டஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ஜாப் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இது எங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க, பேரோல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம். ஓகே, பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஜாப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் பேரோல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதில் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு கொஷின் கேட்டிருக்காங்க. மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா 1 or more ஜாப் வந்து லோட் ஆகும் மெமரிக்கு. எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆக ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, 1 or more ஜாப்ஸ் லோட் ஆகி மெமரியில் எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான். ஓகேவா, இந்த மல்டி ப்ரோக்ராமிங்கில் வந்து சிபியூ வந்து எப்பவுமே டயர்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மல்டி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கு, நிறைய ஜாப்ஸ் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும் மெமரிக்கு, எக்ஸிக்யூட் ஆக இதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நெவர் சைட்ஸ் ஐடல். மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து டைம் ஷேரிங் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் ஆர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இது வந்து மல்டி ப்ரோக்ராமிங்கோட லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் தான் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேவா, இது வந்து பர்டிகுலர் ஜாப் எக்ஸிக்யூட் பண்ண டைம் வந்து ஷேர் பண்ணும். ஓகே, டைம் இஸ் ஷேர்டு டு எக்ஸிக்யூட் எ பர்டிகுலர் ஜாப். இதுதான் வந்து டைம் ஷேரிங் ஆர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், விண்டோஸ், லைனக்ஸ் இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், செகண்ட் ஒன் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தேர்ட் ஒன் வந்து டைம் ஷேரிங் ஆர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் வந்து மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 2 or more சிபியூஸ் வந்து சிங்கிள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுறது தான் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட் சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சாரி 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 6மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரியல் டைம் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, மொத்தம் 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, சாஃப்ட் ரியல், ஹார்டு ரியல் அப்படின்ட்டு. சாஃப்ட்னா டிஜிட்டல் கேமரா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஹார்டுனா ஏர்பேக் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குல்ல காரில், ஆன்டி லாக் பிரேக்கு, இன்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாமே வந்து ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு கொஷின்ஸ் வந்திருக்கு. நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இது வந்து கம்ப்யூட்டர்ஸையும் டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, இன்டு எ லேன் ஆர் இன்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஷார்ட் ஒர்க் ஆஃப் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து NOS. ஓகே, மொத்தம் 6 டைப் ஆஃப் நெட்வொர்க் 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு எதுனா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ்னு 2 ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பாயிண்ட்ஸாக டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கு. எக்ஸாமில் எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஐடிபிஐ ஜாம் சண்டே எழுத போகிறவங்க இந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் வந்து கம்பல்சரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 3 months படிச்சிருப்போமான்னு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கை கொடுக்கும் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு,
15 கொஷின்லேருந்து 20 கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நான் போடுற கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸை நீங்கள் ஒரு இது கூட பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ப்ரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ். ப்ரைமரி ஸ்டோரேஜ்னா மெமரி ஆர் மெயின் மெமரி ஆர் இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஸ்டோரேஜ்க்கு இன்னொரு பேர் என்னது? மெயின் மெமரி ஆர் இன்டர்னல் மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ்னா செகண்டரி ஆர் ஆக்சிலரி ஆர் எக்ஸ்டர்னல் மெமரி. ஓகே, ப்ரைமரி ஸ்டோரேஜில் சிபியு வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணும் டேட்டாவை. இங்கே நாட் ஆக்சஸ், டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது செகண்டரி ஸ்டோரேஜில். ப்ரைமரி ஸ்டோரேஜ் வெரி ஃபாஸ்ட், செகண்டரி ஸ்டோரேஜ் வெரி ஸ்லோ. ஓகே, ப்ரைமரி ஸ்டோரேஜில் hold the data and instruction that the computer is working on right now. அப்படின்னா டெம்பரரியாக ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறது எதுனா ப்ரைமரி ஸ்டோரேஜ் தான். இது நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்திருக்கு. அதே மாதிரி லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிட்டு போனாலுமே நான் எனக்கு அந்த டேட்டா வேணும் அப்படின்றது சேவ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். ஓகே, டெம்பரரினா ப்ரைமரி ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வந்து சேம் டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ப்ரைமரி ஸ்டோரேஜில். ஓகேவா, இங்கே வந்து செகண்டரி ஸ்டோரேஜில் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாஸ் எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணாலும் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் நம்ம பார்த்தோம்ல, அங்கே டெம்பரரி, இங்கே பர்மனெண்ட்டு. ப்ரைமரி ஸ்டோரேஜில் வந்து லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. செகண்டரி ஸ்டோரேஜில் லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதனால தான் இது இங்கே பர்மனெண்ட்டாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது. ஆனால் ப்ரைமரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, ப்ரைமரி மெமரினா என்னென்னா ரேமு, ரோம், இதுதான் வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ். இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா, ரேமோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ரேம், ட்ராம். ரோமோட இது பார்த்தீங்கன்னா எம்ரோம், ப்ரோம், இப்ரோம், இஇபிஆர்ஓஎம். இங்கே ட்ராமுக்கு தான் வந்து டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏடி, ஆட்ராம், எஸ்டி ரேம், ஆர்டி ரேம், டிடிஆர்எஸ் ட்ராம். இந்த டிடிஆர்எஸ் ட்ராமில் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரைமரி மெமரி, இது படிச்சுக்கோங்க. ரேமோ ரோமோ வந்து ப்ரைமரி மெமரி தான். ஓகேங்களா, இந்த ஸ்ராம் ட்ராம் வந்து நம்ம படித்தோம்ல, ரேம்க்கு கீழே வர்றது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ராம் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. டிஆர்ஏஎம்னா டைனாமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த ஸ்ராம் அப்படின்றது ஃபாஸ்ட், மோர் எக்ஸ்பென்சிவ். ட்ராம்ன்றது ஸ்லோ, லோ எக்ஸ்பென்சிவ். இங்கே ஸ்ராமில் வந்து நிறைய பவர் யூஸ் ஆகும், ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக பவர் சப்ளை அதுக்கு தேவைப்பட்டுனே இருக்கும். இங்கே வந்து ட்ராம்க்கு பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி டேட்டா வந்து கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோர் ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது, இங்கே வந்து லெஸ் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஸ்ராம் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். எதுக்காகனா சிங்கிள் பிட் ஆஃப் டேட்டாவை கூட இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் மூலமாக தான் வந்து ஸ்டோர் பண்ணும். ட்ராம் அப்படின்றது கண்ட்ரோலிங் டிரான்சிஸ்டர் ஆர் யூஸ்ட். அதுக்கப்புறமா டேட்டாவோட கெப்பாசிட்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு பதிலாக ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் 1000 டைம்ஸ்னாலும். ஓகேவா, இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. இது வந்து ஸ்ராம் ட்ராம்க்கான டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ செகண்டரி மெமரிக்கு பாருங்கள். செகண்டரி மெமரினாலே லெஸ் எக்ஸ்பென்சிவ் பார்த்தோம்ல. ஸோ எஸ்ஏஎஸ்டி இதுக்கு கீழே வர்றது தான் மேக்னெட்டிக் டேப். ரொம்ப பழைய காலத்துலலாம் இந்த மேக்னெட்டிக் டேப்பு, மேக்னெட்டிக் டிஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ஃப்ளாப்பி, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே செகண்டரி மெமரி தான். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் டிஸ்க்கு, ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரினா பென் ட்ரைவ், மெமரி கார்டு, மினி எம்எம்சி, மைக்ரோ எஸ்டி, இது எல்லாமே ஃப்ளாஷ் மெமரியில் வர்றது. ஒரு வாட்டி எக்ஸாமில் வந்து பென் ட்ரைவ்னு ஏதோ கொடுத்துட்டு வந்து இது எதில் வரும்னு கேட்டுட்டாங்க.
ஓகேவா? அதனால அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, படிச்சுக்கோங்க. பென்ட்ரைவ், மெமரி கார்டு, மினி எம்எம்சி, மைக்ரோ எஸ்டி இது எல்லாமே வந்து ஃப்ளாஷ் மெமரிஸ் கீழே வருது. ஆப்டிக்கல் டிஸ்க்கு, சிடி, டிவிடி, பிஆர்டி, ஹெச்விடி இது எல்லாமே வந்து ஆப்டிக்கல் டிஸ்க் கீழே வருது. ஓகே, மேக்னெட்டிக் டிஸ்க்கு கீழே வந்து ஃப்ளாப்பி ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே வருது. இது தனித்தனியாக கேட்டகரி வைஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்னெட்டிக் டிஸ்க்கு கீழே ஃப்ளாப்பி ஹார்ட் டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க்கு கீழே இந்த சிடி, டிவிடி, பிஆர்டி, ஹெச்விடி, ஃப்ளாஷ் மெமரியில தான் வந்து பென்ட்ரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் வருது. இதெல்லாமே வந்து செகண்டரி மெமரி. ஓகே, மெமரி ஹையரக்கின்னு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்டருமே நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் டேப், அடுத்தது வந்து ஆப்டிக்கல் டிஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மேக்னெட்டிக் டேப் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா மேக்னெட்டிக் டேப்பு, ரெண்டாவது வந்தது தான் ஆப்டிக்கல் டிஸ்க்கு, தேர்டு வந்தது மேக்னெட்டிக் டிஸ்க்கு, ஃபோர்த் வந்தது ஃப்ளாஷ் மெமரி, ஃபிஃப்த்து மெயின் மெமரி, சிக்ஸ்த்து கேட்சி, லாஸ்ட்டாக வந்தது தான் சிபியூ ரெஜிஸ்டர். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்னெட்டிக் டேப்பு, ஆப்டிக்கல் டிஸ்க்கு, மேக்னெட்டிக் டிஸ்க்கு, ஃப்ளாஷ் மெமரி, மெயின் மெமரி, கேட்சி, சிபியூ ரெஜிஸ்டர். இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மெமரியோட ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு இருக்கு. டு லோட் an application or to perform some task, extra memory is borrowed from hard disk is known as virtual memory or extended RAM. ரேமுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுல அதுதான் வந்து விர்ச்சுவல் மெமரின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேட்சி மெமரி பாருங்க. கேட்சி மெமரி இது வந்து நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கேட்சி வந்து வெரி ஹை ஸ்பீட் எக்ஸ்பென்சிவ் மெமரி. ஓகேங்களா? இந்த கேட்சி வந்து used to speed up the memory retrieval process. கேட்சி வந்து ரேம் அண்ட் சிபியூவோட ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ணுமா. ஓகேங்களா? கேட்சி மெமரி வந்து யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு. இப்போ நான் வந்து ஒரு கூகுளில் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணி ஏதோ சர்ச் பண்ணுறேன்னா அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஆக்சஸ் பண்ணியிருக்குது, அந்த டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைக்கும். அதுதான் வந்து கேட்சி மெமரி. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு எக்ஸ்பென்சிவ் மெமரின்னு சொல்கிறாங்க. கேட்சி மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து வேரியஸ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1 பிட் 0 or 1 தான் வந்து 1 பிட்டு. இந்த யூனிட்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. 4 பிட்டு சேர்ந்தது தான் வந்து ஒரு நிபல், 4 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு நிபல், 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட், 1024 பைட் சேர்ந்தது தான் ஒரு கேபி, கிலோ பைட், 1024 கிலோ பைட் சேர்ந்தது தான் ஒரு மெகா பைட். ஸோ அப்போது நம்ம ஆர்டர் எது ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிலோ பைட்டுக்கு அப்புறம் மெகா பைட், மெகாக்கு அப்புறம் ஜிகா, ஜிகாக்கு அப்புறம் டெரா, டெராக்கு அப்புறம் பெட்டா, பெட்டாக்கு அப்புறம் எக்ஸா, எக்ஸாக்கு அப்புறம் ஜெட்டா, ஜெட்டாக்கு அப்புறம் ஹோட்டா, ப்ரோன்டா, ஜியோ பைட், சஹன் பைட், பிஜா பைட். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்டர் வச்சு நிறைய வாட்டி எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்திருக்கு. கிலோ பைட், மெகா பைட், ஜிகா பைட், டெரா பைட், பெட்டா பைட், எக்ஸா பைட், ஜெட்டா பைட், யோட்டா பைட், ப்ரோன்டா பைட். ஓகே, ஸோ அதே மாதிரி 4 பிட்ஸு சேர்ந்தது ஒரு நிபல், 8 பிட்ஸு சேர்ந்தது ஒரு பைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு 2 ஆர் மோர் டிவைஸ்க்கு இன்பிட்வீன்ல டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கல்ல. ஓகேங்களா? சச்சஸ் வயர் மூலமாகவும் சரி, வயர்லெஸ் மூலமாகவும் சரி, அதுதான் வந்து டேட்டா கம்யூனிகேஷன். இந்த டேட்டா கம்யூனிகேஷனில் மொத்தம் 5 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், மெசேஜ், ப்ரோட்டோகால்ஸ். இது எல்லாமே வந்து 5 காம்போனன்ட்ஸ் வந்து டேட்டா கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல்ட்டு 2 சிக்னல் இருக்கு. ஓகேவா? அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல், இந்த 2 சிக்னலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அனலாக் சிக்னல் அப்படின்றது இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டிஜிட்டலில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கும்.
ஓகேங்களா. இங்க அனலாக் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் டேட்டாவை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்னா ஃபார்ம் ஆஃப் வேவ் மூலமா தான் டிரான்ஸ்மிட் பண்ணும் அனலாக் சிக்னல்ல. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோ டிரான்ஸ்மிஷன் உடையது. டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்ற பைனரி ஃபார்ம் மூலமா தான் வந்து டேட்டாஸ் வந்து கேரிஸ் பண்ணுது. இது வந்து ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா. அதுதான் வந்து அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகே, இதுல வந்து டேட்டா ஃப்ளோ டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் வந்து மொத்தம் 3 டிரான்ஸ்மிஷன் இருக்கு. சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த சிம்ப்ளெக்ஸ் ஆஃப்ல இதுக்கான இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. சிம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வாக்கி டாக்கி தான் எக்ஸாம்பிள். நான் வந்து ஒன்ஸ் இங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அங்கேருந்து அதுக்கு ரிப்ளை சாரி சிம்ப்ளெக்ஸ்ன்றது ரேடியோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ரேடியோவில் வந்து நம்மளால வந்து என்ன விஷயன்றதை கேதர் பண்ண தான் முடியுமே கண்டி அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. இதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஆஃப் டியூப்ளெக்ஸுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து இந்த வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கின்றது நான் பேசி முடிச்சுட்டோன்னு தான் அவங்களால வந்து அங்கேருந்து ரிப்ளையே பண்ண முடியும். அதுதான் வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ். ஃபுல் டூப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஃபோன். நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், டேரெக்டாக பக்கத்துலேயே இருக்க மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கலாம். இது வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ். அதுதான் இந்த 3 டிரான்ஸ்மிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெட்வொர்க் அந்த டைப்ஸ் பாருங்க. நெட்வொர்க் அப்படின்றது தெரியும், கலெக்ஷன் ஆஃப் 2 or more nodes and devices linked together for exchanging information, data or resources. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்லேயே வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பேன், பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க். இது வந்து கேனு, அதுக்கப்புறமா வைட் ஏரியா நெட்வொர்க். சிஏஎனுக்கு மட்டும் ஃபுல் ஃபார்ம் தெரியல, பார்த்துக்கலாம். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு சரௌண்டிங்ஸ்க்கு நெட் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் டிவைசஸ் வந்து லிமிட்டட் ஏரியாவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், ஹோம், ஆஃபீஸ், பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்கிறோம். மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க் வந்து இது வந்து ஒரு சிட்டி லெவல் நெட்வொர்க். ஓகேவா. இது வந்து லேனை விட லார்ஜர். அதுக்கப்புறமா வைட் ஏரியா நெட்வொர்க்கை விட இது ஸ்மாலர் சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக எதெல்லாம் கவர் பண்ணோம், அந்த டவுன் அண்ட் சிட்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து கேபிள் டிவி. இப்போ தான் வந்து கேபிள் டிவி நம்ம மோஸ்ட்லி பார்க்க முடியல. பட் ஆனால் நம்ம சின்ன ஏஜில் இருக்கும்போது இந்த கேபிள் டிவிஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க்குக்கு. வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது லார்ஜ் ஜியாகிரபிக்கல் ஏரியா சச் அஸ் கான்ட்ரி, கான்டினென்ட், வேர்ல்டுக்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தரது தான் வந்து இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கு. இதுக்கான காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம். ப்ளஸ் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. கேன்ன்றது வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா. கேம்பஸ் ஏரியா ஆஃப் நெட்வொர்க்னா ஒரு 2 லேனை வந்து லிங்க் பண்ணி ஒரு ஸ்மால் ஜியாகிரபிக்கல் ஸ்பேஸுக்கே வந்து ஒரு ஸ்கூலோ ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். அங்கே லேனுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். பட் ஆனால் இங்கே வந்து கப்புள் ஆஃப் லேண்ட்ஸை வந்து ஒன்றா யூஸ் பண்ணுறது தான் வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கு. ஓகே, இந்த 5 நெட்வொர்க்கும் படிச்சுக்கோங்க. நெட்வொர்க் டோபாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் டோபாலஜின்றது வந்து நெட்வொர்க்கோட ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இதில் மொத்தம் 5 டோபாலஜி இருக்குது. பஸ் ஆர் லீனியர், ரிங் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி இருக்குது. பஸ் ஆர் லீனியர் டோபாலஜி, இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகேங்களா. இந்த பஸ் டோபாலஜி வந்து லீனியர் பஸ் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். இந்த கீவேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கேபிள் ஃபெயிலியர்னா மொத்தமாக ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்லோ டிரான்ஸ்மிஷன். இது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா அன்செக்யூர்டு மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து
terminators are used at the end of the central cable. இது ஒண்ணுமே இல்ல, இந்த நடுவுல போற கேபிள் வச்சு மற்ற எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். அது அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ பஸ் டோபாலஜின்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிங் சர்க்குலர் டோபாலஜினா உங்களுக்கு இங்கே தெரியும், சர்க்குலர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரிங் ஆர் சர்க்குலர் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கீவேர்டு என்னன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து இதுக்கான பஸ்ஸுக்கான கீவேர்டு வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். இதுவுமே வந்து ஸ்லோ டிரான்ஸ்மிஷன் தான். இங்கேயும் வந்து ஒரு கேபிள் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா மொத்தமாக ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா, இந்த எங்கேயுமே டேட்டாக்கு வந்து இங்கேயும் செக்யூரிட்டி கிடையாது. எல்லா கம்ப்யூட்டரும் வந்து டர்ன் ஆன்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார் டோபாலஜி. இது என்னன்னா கனெக்டட் டு எ சென்ட்ரலைஸ்டு டிவைஸ். சென்ட்ரலைஸ்டு ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். இந்த ஹப்பு வச்சு மற்ற எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இதுல டிரான்ஸ்மிஷன் வந்து செக்யூர்டா இருக்கும். இதுக்கான கீவேர்ட் பாயிண்டிங்னா இது வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் மெஷ் டோபாலஜி. இது என்னன்னா எவ்ரி நோட் இன் த என்டையர் நெட்வொர்க் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். அப்படின்னா ஒரு நோடும் ஒன்னொன்னுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இது டயக்ராம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு, எல்லா நோடுமே இன்னொரு நோடோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. ஓகேங்களா, இதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டோபாலஜின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நிறைய கேபிள்ஸ் யூஸ் பண்றோம்ல அந்த இடத்துல, அதனால வந்து இதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். மெஷ் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து ட்ரீ டோபாலஜி. இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நெட்வொர்க்கை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ட்ரீ டோபாலஜி. ஓகேங்களா, இந்த ட்ரீ டோபாலஜி வந்து நிறைய ஸ்டார் டோபாலஜிஸ் நம்ம படிச்சோம்ல, அதை கனெக்ட் பண்றது தான் வந்து ட்ரீ டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜினா நம்ம என்ன படிச்சோம், நடுவில் ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும், அந்த ஹப்பு வச்சு மற்றதெல்லாம் கனெக்ட் ஆகுது. இங்க வந்து நிறைய ஸ்டார் டோபாலஜியை கனெக்ட் பண்றது தான் வந்து ட்ரீ டோபாலஜி. இந்த வீடியோ போட்டோ பார்த்தா புரியும், இது ஒரு ஸ்டார் டோபாலஜி தானே. இந்த மாதிரி நிறைய கனெக்ட் ஆகிறது தான் வந்து ட்ரீ டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிட் டோபாலஜி. இங்க இன்னொரு பாயிண்ட், ட்ரீ டோபாலஜி வந்து காம்பினேஷன் ஆஃப் பஸ் ஸ்டார் டோபாலஜி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜியோட காம்பினேஷன் எதுனா ட்ரீ டோபாலஜி தான். ஹைபிரிட் டோபாலஜி அப்படின்றது ஒரு கஸ்டம் டோபாலஜி. இங்க வந்து ஒரு 2 or more ஸ்டாண்டர்ட் டோபாலஜி வந்து காம்பினேஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ரிங்கு ஸ்டார் அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். அதுதான் வந்து ஹைபிரிட் டோபாலஜி. இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து சென்டர், டிரான்ஸ்மிஷன் மீடியா, ரிசீவர். சென்ட் பண்றவங்க நடுவில் ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியா இருக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து ரிசீவே ஆகுது. ஓகே, இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியால வந்து ரெண்டு இதுவா பிரிக்கிறாங்க. கைடட் மீடியானா ஒயர்டு, ஒயர்லெஸ்னா அன்கைடட் மீடியா. இப்போ கைடட் மீடியா ஒயர் வச்சுனா ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அன்கைடட் மீடியா ஒயர்லெஸ்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் மீன்ஸ் இந்த டிவி ரிமோட் யூஸ் பண்றோம்ல அதுதான். ஓகேங்களா, அது வந்து ஒயர்லெஸ் தானே, இது எல்லாமே சென்சார் மூலமா தானே இதுவாகுது. ஓகே, இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்துக்கோங்க. 2 கண்டக்டர்ஸ் வந்து ட்விஸ்டட் டுகெதரா இருக்கும். ஒன் ஆஃப் த ஒயர் எதுக்குன்னா சிக்னலை கேரி பண்றதுக்கு, யாருக்குன்னா ரிசீவருக்கு. ஓகேவா, அதர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இது வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து மொத்தம் 2 டைப்ஸ். ஒன் வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேரண்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து RJ45 அப்படின்ற கனெக்டர் தான் வந்து யூஸ் பண்றாங்க இதை கனெக்ட் பண்றதுக்கு. இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். நெக்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள். இது வந்து எங்கன்னா வீடியோ கம்யூனிகேஷன், ஆடியோ இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிள் டிவி சொன்னோம்ல, இதுக்கு வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இங்க வந்து என்ன கனெக்டர் யூஸ் பண்றாங்கன்னா BNC, பெயோன் நெயில் கான்சில்மேன் அப்படின்ற கனெக்டர் தான் வந்து இங்க யூஸ் பண்றாங்க. அங்க RJ45 கனெக்டர். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இதுல வந்து நிறைய ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்கு. இங்க வந்து இதோட கோட்டிங்கே எப்படி இருக்கும்னா கிளாஸ் கோட்டடா இருக்கும் இன் பிளாஸ்டிக்ல.
ஓகேங்களா. இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் லைட் மூலமாக தான் வந்து இது சென்டே ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அன்கைடட் மீடியா ஒயர்லெஸ்ன்னு பார்த்தோம்ல, ரேடியோ வேவ் ஃப்ரீக்வன்சி படித்தோம். அது வந்து 3 kHz 1 GHzக்கு இன் பிட்வீனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம் ரேடியோ, டிவி இது எல்லாமே வந்து ரேடியோ வேவ்ஸ் கீழே வருது. மைக்ரோவேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 GHzலேருந்து 300 GHz. இந்த ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட், இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து எங்கன்னா இந்த சேட்டலைட்லலாம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க்கு ரேஞ்சு. இன்ஃபேர்டு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்னா இந்த டிவி ரிமோட்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. க்ளோஸ்ட் ஏரியாலே வந்து அதோட சிக்னல்ஸ் மூலமாக வந்து கம்யூனிகேஷன் இது பண்ணுறது. ஸோ 300 GHzலேருந்து 400 GHz இந்த ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ, நீங்கள் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது வச்சு தான். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இது பார்ட் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. உங்களுக்கு ஜாம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 15+ கொஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து வரும். இந்த ஃபுல் வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து 10+ மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதில் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாமே படிச்சிருக்கணும். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பிகாஸ் வந்து நான் எப்போவுமே கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னாலே இதை மட்டும்தான் பார்த்துட்டு போவேன். நான் வந்து ஒரு 15+ 20+ அப்படி தான் எப்போவுமே இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டரில். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்றது. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.